விசுவாசம் என்கிறது, நாம ஏற்கனவே விசுவாசத்தை பற்றி பல வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். விசுவாசம் அப்படிங்கிறது நம்ம நம்பணும், அவ்வளவுதான். காத்திருக்கணும். இந்த விசுவாசத்துக்கு ரெண்டே ரெண்டு கருவிகள் தேவை. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று காத்திருத்தல். அல்லேலூயா. அந்த விசுவாசத்திற்கு உள்ள எதை விசுவாசிக்கிறோம், யாரை விசுவாசிக்கிறோம், அதுதான் மேட்டர். இப்போ தேவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை நாம என்ன நினைப்போம்? நமக்கு ஒரு வார்த்தையை தேவன் சொன்னாரு, மறந்துட்டார், நிறைவேறல, காலம் போயிடுச்சு, நான் என்ன பண்றது? இந்த சிந்தனை வரும் பொழுது மாற்று கருத்துக்குரிய ஒரு சொல்யூஷன் ஒன்று ஏற்படும். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு உன் சந்ததியை ஆசீர்வதித்து எப்படி பெருக பண்ணுவேன்? அடையாளத்தை கொடுத்துட்டாரா இல்லையா? வார்த்தையே சொல்லிட்டாரு, அடையாளத்தை கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தம் வந்துருச்சு. நம்ம வேலை என்ன தெரியுமா? ரெண்டு காரியம் சொல்லணும். சொல்லுங்க. நான் கையை இப்படி நீட்டுறதுனால என்ன யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. தமிழ்நாட்டில் இப்படி நீட்டினாலே இவங்க அப்படின்னு இல்ல. ரெண்டு காரியம். ஒண்ணு காத்திருக்கணும், இன்னொன்னு என்ன செய்யணும்? நம்பிக்கை வச்சு காத்திருக்கணும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை வைத்து தேவனுக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் சொன்னது நடக்கும்.